ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்து ஒரு 50% வந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துருந்தேன் அப்படின்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேக வச்சுருந்த கருணைக்கிழங்கை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு சேர்த்துட்டு கிழங்கோட ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 2 சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிழங்க எடுத்துடலாம். ஏற்கனவே வேக வச்சிருந்தோம் அப்படின்றதுனால ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் போல வெந்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.